உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ரிஷபம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். தை 28ஆம் தேதி வரை வக்ரகதியில் வலம் வரும் குரு தை 29ஆம் தேதி வக்ரகதி நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல ஆரம்பிக்கிறார். தை 14ஆம் தேதி வரை சுக்கிரனும் அனுகூலமாக இல்லை. முதல் 2 வாரங்கள் நிதி பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கும். 3வது வாரத்திலிருந்து பண நெருக்கடி தளரும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு சென்று வரும் சாத்தியக்கூறு உள்ளதையும் கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன. கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் உறவு பாதிக்கப்படக்கூடும். உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடும். திருமண முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். சில தருணங்களில் தவறான வரனை நிச்சயித்துவிடக்கூடும். ஆதலால் இம்மாதம் விவாக முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். அடிக்கடி சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். உத்தியோகம். ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று சுக்கிரனுடன் இணைந்திருப்பதால் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். இதுவரை எவ்வித காரணமும் இல்லாமல் ஒத்தி போடப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு ஆகியவற்றை இப்போது எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புதிய சலுகைகளுடன் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. தொழில் வியாபாரம். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். மூலப்பொருள்கள் நியாயமான விலைக்கு கிடைக்கும். புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கும் உதவிகரமாக அமைந்துள்ளன கிரகநிலைகள். கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் வசதியை ஏற்படுத்தும். சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்கும். போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். கலைத்துறையினர். மாதத்தின் 3ஆம் வாரத்திலிருந்தே புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானம் உயரும். திருமணமாகியுள்ள திரைப்பட நடிகைகளிடையே பரஸ்பர அன்பு குறையும். தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாவிடில் விவாகரத்து ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. அரசியல் துறையினர். மாதத்தின் முதல் 2 வாரங்கள் கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. அதன் பின்பு படிப்படியாக சுபபலம் பெறுகின்றன. மேடை பேச்சுகளில் நிதானத்தை இழந்துவிடாமல் கட்டுப்பாட்டுடன் வார்த்தைகளை அளந்து பேசுவது பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். மாணவ மாணவியர். தை மாதம் 5ஆம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக உள்ளன. அதன் பிறகு மாதம் முடியும் வரை உதவிகரமாக இல்லை. விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கின்றன. உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். விவசாய வசதிகளுக்கு குறைவிருக்காது. ஆடு மாடுகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். வயல் பணிகள் சற்று கடினமாக இருப்பினும் அதற்கேற்ப பலன் கிடைப்பது உற்சாகத்தை தரும். பெண்மணிகள். ஜென்மராசியில் குரு பகவான். முதல் 2 வாரங்கள் சுக்கிரனும் அனுகூலமாக இல்லை. 3ஆம் வாரத்திலிருந்து குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தரும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தால் வெற்றி கிடைக்கும். பரிகாரம். வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் திருக்கோயில் தரிசனம் நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் தை 13 காலை முதல் 15 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.